தமிழ்நாடு அரசாங்கம் ஜனவரி 3, 2026 அன்னைக்கு தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மூணுமே இருக்குது. இது வந்து தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். இதில் வந்து பத்திரிகை செய்தியில் 2003 ஓய்வூதிய திட்டம் நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் 2003 நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் புதிய ஓய்வூதிய திட்டம் வந்துச்சு. இப்போ இதில் பத்திரிகை செய்தியில் பார்த்துங்க, இந்த டிஏபிஎஸ் இருக்குல்ல, 10 ஆண்டுகள் பணியாற்றியிருந்தால் ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தெளிவாக பார்ப்போம். ஓகே, முதல்ல கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம்னு சொல்கிறாங்க. இந்த கடைசி மாத ஊதியம் அப்படிங்கிறது 50% ஆஃப் லாஸ்ட் ட்ரான் பேசிக் பே. அவங்களோட அடிப்படை ஊதியம் இருக்குல்ல, அதில் 50% பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 50% அவங்க அடிப்படை ஊதியம் இருக்குல்ல, இந்த அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்குறதுக்கு இவங்களோட கான்ட்ரிபியூஷன், அரசு அதிகாரிகளோட கான்ட்ரிபியூஷன் அவங்களோட பேசிக் பேல 10%. அதாவது அடிப்படை ஊதியத்தில் 10% அரசு அலுவலர்கள் கொடுக்கணும், மீதிய கவர்மெண்ட்டே கொடுக்குமா. ஓகேங்களா. ரெண்டாவது, இந்த ஓய்வூதியதாரர்களுக்கு அரசு அதிகாரிகளை போலவே, அதாவது பணியில் இருக்கிறவங்களை போலவே 6 மாதத்துக்கு ஒரு முறை அவங்க அரசு ஊழியர்களுக்கு இணையாக அகவிலைப்படி உயர்வும் அளிக்கப்படும். அதாவது டிஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஏ ஹைக்ஸ் எவ்ரி 6 months ஆன் பார் வித் சர்விங் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அதுக்கப்புறம் ஒரு ஓய்வூதியதாரர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய நாமினிக்கு அப்போ வாங்கிட்டு இருக்க ஓய்வூதியத்தில் 60% பென்ஷன் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவிட்டி அப் டு 25 lakh ஃபார் எம்ப்ளாயீஸ் ரிட்டையர்டிங் ஆர் டையிங் டியூரிங் சர்வீஸ் பேஸ்ட் ஆன் த லென்த் ஆஃப் சர்வீஸ். அதாவது ஒரு அரசு அலுவலர் ஓய்வு பெறும் போதும் அல்லது பணிக்காலத்தில் இறக்க நேரிட்டாலும் அவரின் பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் இது கீழே பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றீங்கன்னா உங்களுக்கு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் எல்லா அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களையும் கன்சிடர் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காலக் அகாடமியோட GS பேட்ச் 1899, தமிழ் பேட்ச் 1333. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க.